உங்கள் வீட்டில் பராத்தா லவர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க. ராஜஸ்தானி ஸ்டைல் ஸ்டஃப்டு ஆனியன் பராத்தா செய்யலாமா? ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு கூட குட்டி குட்டியாக கட் பண்ண 1 இன்ச் இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து அது கூட 5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து அது கலர் சேஞ்ச் ஆனதும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தா ஸ்டஃபிங் ரெடி. இப்போ பராத்தா செஞ்சிடலாமா? நம்ம ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிறோம், அதே எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்சிருக்கிற சாஃப்டான சப்பாத்தி மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி சென்டரில் குழி மாதிரி பறித்து அதில் 1 ஸ்பூன் அந்த ஸ்டஃபிங் வச்சு அதை ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட அந்த ஸ்டஃபிங் வெளியில் வரக்கூடாது. இப்போ நம்ம எப்பயும் பராத்தா தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். அதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சமாக எள்ளு தூவி அதுக்கு மேலே கொஞ்சமாக பவுடர் போட்டு அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு சாஃப்டாக தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சதும் நல்லா சூடான தோசைக்கல்லில் போட்டு பட்டர் இல்லைனா எண்ணெய் விட்டு 2 பக்கம் நல்லா செவக்க எடுத்தா நல்லா சூப்பரான ராஜஸ்தானி ஸ்டைல் ஸ்டஃப்டு ஆனியன் பராத்தா ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.